கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜியோ, ஏர்டெல் அதிரடியான கட்டணங்களை உயர்த்தியது. இந்த நிலையில் BSNL நிறுவனத்திற்கு பொதுமக்கள் படையெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து BSNL ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது. அதாவது 2024 ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் பிற தொலைத்தொடர்பு நெட்வொர்க்கிலிருந்து BSNLக்கு வாடிக்கையாளர்கள் மாறியுள்ளனர். அது மட்டுமின்றி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை ஜெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. அதன்படி ஜூலை 15 லட்சம் பேரும், ஆகஸ்ட் 21 லட்சம் பேரும், செப்டம்பர் 11 லட்சம் பேரும், அக்டோபர் 7 லட்சம் பேரும் மற்ற நெட்வொர்க்கிலிருந்து BSNL பக்கம் திரும்பியுள்ளனர். தனியார் நிறுவனத்தின் கட்டண உயர்வுக்கு முன்னதாக, அதாவது ஜூன் மாதம் 63,000 பேர் மட்டும் பிற தொலைத்தொடர்பு நெட்வொர்க்கிலிருந்து சேர்ந்துள்ளனர். அதன்படி பார்த்தால் தனியார் நிறுவனங்களில் கட்டண உயர்வுக்கு பிறகு BSNL பக்கம் திரும்பியவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகம். மற்ற நெட்வொர்க்கிலிருந்து BSNLக்கு போர்ட்டுக்கு செல்லும் வாடிக்கையாளர்கள் அதிகம். அதேபோல் புதிதாக சிம் வாங்கும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அதன்படி ஜூன் 7,900,000 பேர் வாங்கிய நிலையில் ஜூலை 42 லட்சம் பேரும், ஆகஸ்ட் 50 லட்சம் பேரும், செப்டம்பர் 21 லட்சம் பேரும் புதிதாக BSNL சிம் வாங்கிய நபர்களின் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு காலத்தில் ஊழியர்களுக்கு ஊழியம் கொடுக்கவே தடுமாறி வந்த BSNL நிறுவனம் கடந்த 2021 ஆண்டு முதல் இன்று வரை நல்ல லாபத்தில் இயங்கி வருகிறது. தற்போது BSNL வாடிக்கையாளர்கள் அதிகரித்துள்ளதால் அதனை மேலும் மேம்படுத்த மத்திய அரசும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது.